மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயிலில் ஒரு பையன் கடையில் ஆன்சி போயில் ஏதோ வச்சு வித்தம் சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு சாவடிச்சிட்டாங்க. வார்டன் ஜெயில் கைதிகள் அடித்ததாக சொல்கிறாங்க. உண்மையிலே இது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரணும். ஏன்னா ஒரு பெட்டி கடை வச்சுருந்த பையன் ஹேண்டிகேப்பு, ஒரு கையை ஹேண்டிகேப்பு, அவர் ஒரு ஆன்ஸ் புயலை வச்சு விற்றதுக்காக அங்கே ஆன்ஸ் புயலை விற்கிறதா இருந்தால் அங்கே ஃபைன் போட்டு 25,000 15,000 10,000 ஃபைன் போட்டு கடையை மூடிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் அவரை கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ எங்கேயுமே கடைகளில் இந்த ஆன்ஸ் புயலை எதுவுமே விற்கலை, இங்கே அவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுன்னு இருக்காங்கன்னு அதுவும் எனக்கு தெரியல. இவர் அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன தவறு செஞ்சாருன்னு கண்டிப்பாக தெரிய வரணும். ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தை அவருக்கு இருக்கு, ஒரு கை குழந்தை வச்சிருக்காரு. அவர் அவர் சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பமே நடக்குது. ஓகேவா? அவர் ஒன்றும் கஞ்சா போட்டில் வைக்கல, சரக்கு பிளாக்ல வைக்கல. என்ன பிடிச்சது ஆன்ஸ் பாயிட்டு தான். கஞ்சா வித்திருந்தாலும் பிடிச்சிருந்து நீங்கள் ஜெயிலில் போட்டிருந்தாலும் சரி, ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். சரி, சரக்கு விற்று பிளாக்ல விற்றாரு, பிடிச்சி போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. இதுக்கு அடிக்கணும்னு என்னத்தை ஒரு மனுஷன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கணும்னு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது?